தருமபுரி தொகுதியில் பாமக வேட்பாளர் சௌமியா ஹிந்தியில் பேசி வாக்குகளை சேகரித்தார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. கோணம் 1. தமிழக மக்களை பொறுத்தவரை ஹிந்தி என்பது நமது எதிரிகளின் மொழி அல்ல. ஹிந்தியும் எதிரி அல்ல. ஆனால் தமிழக மக்கள் மீது ஹிந்தியை திணிப்பதைத்தான் எதிர்க்கிறார்கள் என்பதை காலம் காலமாக கூறி வருகிறார்கள். அதன் எதிரொலியாகத்தான் முஸ்லிம்கள் பகுதியில் சௌமியா ஹிந்தியில் பேசி, அதாவது உருது மொழி கலந்த ஹிந்தியில் பேசி வாக்குகளை சேகரித்திருக்கிறார். கோணம் 2. சௌமியா அன்புமணி மட்டுமல்ல, திமுகவின் மத்திய தொகுதி வேட்பாளர் தயாநிதி மாறனும் வடநாட்டு மக்களிடம் ஹிந்தியில் பேசி வாக்குகளை சேகரித்திருக்கிறார். தேர்தல் ஓட்டு என்று வந்துவிட்டால் ஹிந்தி தெரியாது போடா என்பதெல்லாம் சும்மா ஒரு பேச்சுக்கு என்கிற வடிவேல் பாணியில் மாறிவிடுகிறது என்று சமூக வலைதளங்களில் நெட்டிசன்கள் கலாய்த்து வருகின்றனர். கோணம் 3. ஹிந்தி மட்டுமல்ல, கன்னடர்கள் அதிகம் வாழும் தருமபுரி, கிருஷ்ணகிரி பகுதிகளில் கன்னடத்தில் பேசுவது, ஆந்திர எல்லையோர கிராமங்களில் தெலுங்கில் பேசுவது என்பதும் நமது வேட்பாளர்களின் வாடிக்கைத்தான். வாக்குகளை வைத்திருப்பவர்களிடம் அவர்கள் மொழியிலேயே பேசினால்தானே வாக்குகளை பெற முடியும், அவர்களோடு ஒன்றிணைய முடியும் என்கிறார்கள் வேட்பாளர்கள். கோணம் 4. ஏறக்குறைய நாம் தமிழர் கட்சியை தவிர மற்ற கட்சிகள் எல்லோருமே பிற மொழிகளில் பேசி வாக்குகளை கேட்டனர். அதாவது தமிழ் தேசியம் என்கிற கொள்கையை ஏறக்குறைய எல்லா திராவிட கட்சிகளுமே கைவிட்டு விட்டன. காலப்போக்கில் ஏற்பட்ட மாற்றமாகவும் பரிணாம வளர்ச்சியாகவும் இதை பார்க்க தொடங்கிவிட்டனர். கோணம் 5. எந்த மொழியில் பேசி வாக்கு கேட்கிறார்கள் என்பது பற்றி பிரச்சனை இல்லை. வாக்காளர்களுக்கு கடந்த முறை கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினார்களா? இந்த முறை வாக்காளர்களுக்கு தேவையான வாக்குறுதிகளை வழங்கியிருக்கிறார்களா? வேட்பாளர்கள் எத்தகையவர்கள் என்பதை பார்த்து வாக்களிப்பதுதான் இன்றைய தேவையாகும்.